இறைவனின் அதிசயமாக இருப்பவர் அவள்தான் பரிஸ்தா, அவள்தான் பரிஸ்தா. பூஜத்தின் ரகசியம் அவள், மௌனத்தின் திசையவள். அவர்தான் பரிஸ்தா, அவர்தான் பரிஸ்தா. முழு கல்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா பாபா குழந்தைங்களாகி நமக்கு கொடுக்குறது வந்து ஃபஸ்ட்டு வந்து சத்தியுகம். ஃபுல் டேனுடைய இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அமிர்த வேலை நேரத்தில் கொடுக்குறார் பாபா. பரமாத்மா குழந்தைங்களாகி நமக்காக
அந்த நேரத்தில் இருக்கார், நமக்காக கொடுத்துருக்குறாரு. இப்போ முழு வருஷத்துக்காக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் பரமாத்மா நமக்காக கொடுத்துருக்கிறாரு ஸ்பெஷலாக. இந்த மாதத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் புருஷார்த்தம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், அப்புறம் ஸ்திதி கூட ரொம்ப நல்ல ஸ்திதி இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே ஆட்டோமேட்டிக்காகவே. ஏன்னா இந்த மாதத்தில் எல்லா சென்டர்கள்லேயும் பட்டி நடக்கும், மதுபன்லேயும் பட்டி நடக்குது, நிவாசிகளுடைய பட்டியும் நடக்குது. ஆகையினால இந்த மாதத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்துடுது. எவ்வளோ நம்ம என்னெல்லாம் லட்சியம் வச்சுருக்கோம், இந்த அனுபவம் பண்ணோம் அந்த அனுபவம் பண்ணோங்கிறது இந்த மாதத்தில் நம்ம கரெக்டாக அனுபவம் பண்ண முடியும். அது ஆட்டோமேட்டிக்காகவே ஆகும், தானாகவே ஈஸியாக. அதனால் இந்த மாதத்தினுடைய நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுவும் முக்கியமாக 1ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் பாபாவுடைய நினைவு நாள் வரைக்கும் ஸ்திதி வந்து நல்லா வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கான சூழ்நிலை நமக்கு அமையுது, வைப்ரேஷன் கிடைக்குது தானாகவே. அதனால் மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்திதி ஈஸியாகவே அந்த நம்ம என்னெல்லாம் நிலைகள் அனுபவம் பண்ணணுமோ அதில் போய் நிலைச்சிரும். நேத்தினுடைய முரளியில் பாபா 2 அடி சொன்னாரா, கட்டளைப்படி நடப்பவர், அப்புறம் எல்லா தியாகம் சர்வன்ச தியாகி. இன்றைக்கி பாபா வந்து இன்னும் 2 ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா சொல்கிறாரு. அதனால் எல்லோரும் கண்களை மூடுங்க, நேராக உட்காருங்க, கண்களை மூடுங்க. நம்ம இப்போ செல்ஃப் செக்கிங் பண்ணலாம். அனுபவம் பண்ணுங்கள். நான் ஆத்மா இந்த ஸ்தூலமான உடலில் அமர்ந்திருக்கிறேன். நெற்றியின் மத்தியில் பிரகாசமான ஆத்மாவாக பிரகாசிச்சிட்ருக்கிறேன். அதை பாருங்கள், அனுபவம் பண்ணுங்கள். என்னுடைய ஸ்தூலமான உடலானது அதனுடைய அளவு அதிகமாகிட்டே இருக்குது, ரொம்ப பெருசாகிட்டே இருக்குது. விஸ்தாரமாகிட்டு இருக்குது. எப்படி ஆஞ்சநேயரை காட்டுவாங்க அதே போல் மிக பெரிதாக என்னுடைய உடல் மாறுது. அந்த குளோப் அளவுக்கு, பூமி உலக உருண்டை அளவுக்கு ரொம்ப பெருசான உருவமாக நான் மாறிடுறேன். இந்த உடல் அவ்வளோ பெருசாகிடுது. இப்போ வந்து அந்த ஸ்தூலமான உடல் அந்த இயற்கையோடு கலந்து போயிடுது, 5 தத்துவங்களோடு. நான் இப்போது ஆத்மா நிராகார சுரூபத்தில் இருக்கிறேன். ஜோதி சுரூபமாக மின்னக்கூடிய பிரகாசமான ஆத்மா நான். இப்பொழுது நான் ஆத்மா பிரகாசமான உடலை தாரணை பண்ணுறேன். நான் ஆத்மா பிரகாசமான ஒளி உடலில் அமர்ந்திருக்கிறேன். நான் ஃபரிஸ்தா. என்னை சுற்றிலும் நாலாபுரமும் ஒரு வட்ட வடிவத்தில் பிரகாசமான மேக ஒளிகள் நிறைந்திருக்கிறது. மேகம் போன்று ஒளிகள் பரவி இருக்கிறது. நான் ஆத்மா மிகவும் சக்திசாலியான அனுபவம் பண்ணுறேன். சக்திசாலியான நிலையில் நிலைச்சிருக்கிறேன். பாபா இன்றைக்கி 2 விஷயத்தை சொல்கிறாரு. ஒன்று வந்து ஸ்நேகி குழந்தைங்க, இன்னொருத்தவங்க ஸ்நேகி மற்றும் சேவாதாரி குழந்தைங்க, அதாவது சக்திசாலியான குழந்தைங்க. நான் என்னவா இருக்கிறேன்? வெறும் அன்பான ஆத்மாவா, இல்லை வெறும் சக்திசாலியான ஆத்மாவா, இல்லை 2ம் கலந்த ஃபரிஸ்தாவாக இருக்கிறேனா? நான் என்ன நானே பார்க்குறேன். நான் ஃபரிஸ்தா, அன்பு மற்றும் சக்திகளால் நிறைந்திருக்கக்கூடிய ஃபரிஸ்தா. ஓம் சாந்தி. அதனால் நம்மளை செக் பண்ணணும். பிரம்மா பாபா எப்படி சர்வன்ச தியாகியாக இருந்தார், அதே போல் நான் சர்வன்ச தியாகி. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டேன்னா, தியாகம் செய்ததையும் தியாகம் செய்தேன் அப்படிங்கிற எண்ணத்தையும் நான் தியாகம் பண்ணிட்டேன்னா, இல்லைடா பாபாவனுடைய கட்டளைப்படி ஒவ்வொரு கட்டளைகளையும் நான் கடைபிடிக்கிறேன்னா அப்படின்னு நம்மளே செக் பண்ணணும். இன்றைய முரளியில் பாபா சொல்கிறாங்க, பரமான் பிரதார். நான் பாபாவை எதிர்பார்க்கறது போல் கட்டளைகளை சிரமேற்கொண்டு அதை ஒரு ஆர்டராக நான் அதுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே செய்கிறேன்னா, எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல். பிரம்மா பாபா எவ்வளோ
வஃபாதாராக இருந்தார், விஸ்வாசி, அதாவது நம்பிக்கைக்குரியவராக இருந்தாரோ, நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருந்தாரோ, அதே போல் நான் இருக்கிறேன்னா, இதே நம்மளே கேட்கணும். இன்றைய முரளி பார்த்திங்கன்னா பாபா வந்து வஃபாதார் மற்றும் பரமான் பரதார் இந்த 2 விஷயத்தை வச்சு பாபா இன்றைக்கி முரளி நடத்தியிருக்காரு. பிரம்மா பாபாவுடைய அடுத்த 2 ஸ்டெப்பு, முதல் 2 ஸ்டெப்பு நேற்று பார்த்தாச்சு. இன்றைக்கி அடுத்த ஸ்டெப்பில் ஒன்று பரமான் பரதார், இன்னொன்று வஃபாதார். பரமான் பரதார் அப்படின்னா ஒபே த ரூல்ஸ், ஆர்டர் த ரூல்ஸ். அது ரூல்ஸ் ஆர்டர் போட்டாச்சு, அதை அப்படியே சிறமேற்கொண்டு நடப்பது. வஃபாதார் அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நாய் தான் சொல்லணும். நாய் சொல்லலாம், இல்லை ஒரு குரு சிஷ்யர், மனவன் மனைவி, அந்த நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்கு பாத்திரமாகிறது, அதாவது விசுவாசி, நன்றி விசுவாசம் சொல்லுவாங்களோ அதுதான் வஃபாதார். நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறது, நம்புகிற இதயத்துலேருந்து ஒருத்தர் மேலே நம்பிக்கை வருது. அவ்வளோ சீக்கிரம் யாருக்கு மேலே நம்பிக்கை வராது, ஆனால் அந்த மாதிரியான நம்பிக்கைக்கினுடைய ரிலேஷன்ஷிப் நம்ம பாபா கூட இருக்குது. நேற்று பாபா அக்ஞாகாரி சொன்னார், அந்த கட்டளைப்படி நடப்பவர். இன்றைக்கி வந்து பரமான் பிரதார், கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே ஒன்றா தான் தெரியும் வெளியிலேருந்து பார்க்கும்போது, ஆனால் வித்தியாசம் இருக்குது. கட்டளைப்படி நடக்கிறதுனா சொன்னாங்க செஞ்சாங்க, அது கட்டளைப்படி நடக்கிறது. கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது இன்றைக்கி சொல்லக்கூடிய பரமான் பிரதார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது எல்லாராலையும் கொடுக்க முடியாது. நம்ம மேலே உரிமை எல்லாருக்கும் கிடையாது. உரிமை கடவுளுக்கு இருக்குது, தன்னுடைய பக்தர்கள் மேலே, இல்லை பாபாவுக்கு வந்து குழந்தைகள் மேலே உரிமை, குருக்கு ஒரு சிஷ்யன் மேலே, ஒரு ராஜாவுக்கு வந்து தன்னுடைய பிரஜைகள் மேலே, இல்லைன்னா தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய கர்மச்சாரிகள் மேலே என்ன ஒரு ஆர்டர் பண்ண உரிமை இருக்குதோ. இப்போ சம்பளம் வாங்கக்கூடிய வேலைக்காரர் இருக்கார் அப்படின்னா, அப்போ ஓனருக்கு வந்து ஆர்டர் பண்ணக்கு உரிமை இருக்குது, இதை நீ செய் அப்படின்ட்டு. அதே போல் அதாவது யார் ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம சமர்ப்பணம், நம்ம அவங்களுக்கு முழு நம்பிக்கைக்குரியவர். இதுதான் இந்த பரமான் பிரதாரனுடைய அர்த்தம். அதனால் ஒன்று இந்த பாயிண்ட்டு, இன்னொன்று வந்து வஃபாதாரி, ஹிந்தியில் நம்பிக்கைக்குரியவர் நிலை. என்னதான் ஆனாலும் இவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சில வேலைக்காரங்க, சில ஓனருக்கு இருப்பாங்க. என்ன ஆனாலும் அவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க, அவ்வளோ நம்பலாம். எவ்வளோ வேணாலும் பணத்தை அவங்கள நம்பி கொடுக்கலாம், அவங்க வந்து ஒரு பைசா கூட இருக்க மாட்டாங்க. அதுதான் அந்த வஃபாதாரி, விஸ்வாசம், நம்பிக்கைக்குரியவர். இப்போ உலகத்தில் நிறைய சட்டங்கள் பிறப்பப்படுது. கவர்மெண்ட் வந்து தன்னுடைய பிரஜைகள் மேலே சட்டங்கள் போடுறாங்க அப்படின்னா அதை கடைபிடிச்சு ஆகணும். அதே போல் நமக்கு யார் இப்போ கட்டளை கொடுக்கறது? அந்த அரசாங்கத்துக்கெல்லாம் அரசாங்கமாக இருக்கக்கூடிய ஸ்ரீபாபா, அவருடைய கட்டளைகள் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. அப்போ நம்ம அதை கடைபிடிச்சே ஆகணும். இப்போ உலகத்தினுடைய கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கட்டளை ஆர்டர் படி நடக்கலை அப்படின்னா, ரூல்ஸ் படி நடக்கலை அப்படின்னா ஃபைன் போடுறாங்க. அப்போ பரமாத்மா கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்ரீபாபா அவனுடைய கட்டளை இப்படி நடக்கலை அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? யோசிக்க வேண்டிய விஷயம். இன்றைய முரளியில் பாபா முக்கியமாக 3 கட்டளைகள் கொடுக்குறாரு. ஒன்று வந்து நிறைந்த தன்மையின் மூலமாக தானும் நிறைந்தவராக, எல்லா கஜானாக்களாலும் நிறைந்தவராவது மற்றும் மற்றவங்களையும் ஆக்குவது. 2வது பாபா சொல்கிறாங்க, பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஸ்திதி மற்றும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக யோகா மற்றும் சேவையினுடைய ஸ்திதி உயர்வாக இருக்கணும். 3வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் சொன்னார், ஒவ்வொரு சுவாசமும் நீங்கள் பாபா வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு காரியம் எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் இந்த 3 கட்டளைகளை பாபா இன்னைக்கு பாஸ் பண்ணுறாரு. எல்லாத்தோட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கஜானாக்களையும் நாமளும் நிறைஞ்சவங்களாக மாறணும், மற்றவங்களையும் நிறைஞ்சவங்களாக மாற்றணும். போன சண்டே முரளியில் பாபா என்ன சொல்கிறாரு, எப்போ நீங்கள் வந்து நிறைந்தவங்களாக ஆக முடியும், சம்பூர்ண சம்பன்னமாக எப்போ நீங்கள் அனுபவம் பண்ண முடியும் அப்படின்னா, எப்போ நீங்கள் நிமித்தம் மற்றும் பணிவாவீங்களோ அப்போ தான் சொன்னார்லே போன சண்டே வானிலை. 2வது நமக்கு தெரியும், பிரம்மா பாபாவனுடைய எக்ஸாம்பிளில் பாபா சொன்னார், அவர் ஒவ்வொரு காரியத்திலையும் எந்நேரமும் பாபா நினைவில் இருந்து தான் ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சார். பிரம்மா பாபா எப்போவுமே சிவபாபா கூட கம்பைண்டாக இருந்தார். பாபாவே முரளியில் சொல்லியிருக்காரு, எப்போவுமே கம்பைண்டாக இருப்பாங்க. எப்போவுமே சிவபாபா கூட பிரம்மா பாபா இருந்தார், அவர் புரிஞ்சிருந்தார் அப்படி எப்போவுமே சிவபாபா என் கூட இருக்கார் அப்படின்னு. சேவையிலையும் எப்பவும் ஆஜராக இருந்தார். அப்புறம் ஒவ்வொரு ஸ்ரீமத்துக்கும் ஆகட்டும்,
அதுலேயும் ஆஜராக இருந்தார், அதுலேயும் ஓகே 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 ஓகே. அதனால் நம்ம செக் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். நாம் அந்த மாதிரி செய்கிறோமா, கட்டளை கீழ்ப்படிந்து நடந்துக்கிறோமா, இந்த மாதிரி பாபாவுடைய நினைவில் ஒவ்வொரு காரியம் செய்கிறோமா. அப்புறம் 3வது பாயிண்ட்டு, நம்மளுடைய ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம வீணாக்க கூடாமல் பயனுள்ளதாக மாற்றணும். சங்கமேகம் 100 வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சங்கமேகத்தில் 100 வருஷத்தில் 2500 வருஷத்தினுடைய எதிர்கால பலனை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா, அப்போ சங்கமேகம் அப்படிங்கிறது 100 வருஷத்தை ஒரு புள்ளியை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது சுற்றிய ரவுண்டு தான் நம்ம 2500 வருஷம் அப்படின்னா, கம்பேர் பண்ணும்போது ஒரு ரவுண்டு தான் 2500 வருஷம் சத்தியம் திரேதாயுகம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு புள்ளி தான் சங்கமேகமாக இருக்கும். அவ்வளோ சின்னது, அவ்வளோ டைம் கம்மி. ஆனால் நம்ம பலனை உருவாக்க வேண்டியது எதிர்காலத்துக்கு அவ்வளோ பெருசு, ஒரு ரவுண்ட் அளவுக்கு. அந்த 2500 வருஷத்தை நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது, 100ஆல் டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு 4% தான் வருது ஆக்சுவலி, பர்சன்டேஜ் இப்படி பார்க்கும்போது. சரி, சிலருக்கு 4% ஃபுல்லாக கிடைக்குது சங்கமேகம், சிலர் கம்மியாக தான் வந்திருக்காங்க, லேட்டாக வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2% தான் கிடைக்கும். இப்போ யாராவது 50 வருஷத்தில் ஞானத்தில் இருக்காங்களா, 50 வருஷத்தில் கம்மியாக தான் இருப்பாங்க, 50 வருஷம் ஃபுல் ஞானம். அப்போ அவங்க பார்த்திங்கன்னா 100 வருஷம் சங்கமேகத்தில் 50 வருஷம் ஞானத்தில் இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க 2% தான் வந்திருக்காங்க இல்லையா. அதுவே 25 வருஷமாக இங்கே மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே 80 வருஷம் வரைக்கும் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையை நம்மளை என்ஜாய் பண்ணுவோம், அது ஜாலியாக சங்கமேகத்தை பாபா கூட இப்போ சேவையில் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. 25 வருஷம் இப்போ 20 வருஷம் ஆச்சு அப்படின்னா அப்போ இன்னும் 50 வருஷம் வர்றது கஷ்டம் தான். அப்போ 2% தான் ஆச்சு, 2% இல்லை 1% தான் 25 வருஷம் அப்படின்னா. இப்படி பார்க்கும்போது அப்போ நமக்கு 25 வருஷம் சரி கிடைக்குது அப்படின்னா அப்போ 1% தான் கிடச்சிருக்கு. அதுலேயும் புருஷார்த்தத்துக்கு எவ்வளோ நேரம் இருக்குது ஒரு நாளையில், புருஷார்த்தத்துக்கான டைம் நம்ம எவ்வளோ நேரம் ஒதுக்குறோம், நம்ம எவ்வளோ புருஷார்த்தம் பண்ணுறோம், கொஞ்சம் டைம் தான் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் தான் சங்கமேகம் அப்படின்னா ஃபுல் சர்க்குலர் நம்ம உருவாக்கணும். அதற்கான நம்ம இங்கே ஒரு பாயிண்டில் இந்த சங்கமேகத்தில் என்னெல்லாம் செய்கிறோமோ நம்ம சத்தியுகம் திரேதாயுகத்துக்கான பலன்கள் அங்கே உருவாகிட்டே இருக்குது. அதாவது ஒவ்வொரு துளி துளியாக, ஒவ்வொரு பைசாவாக அங்கே சேமிப்பாயிட்டு இருக்குது சத்தியுகம் திரேதாயுகத்துக்காக. லாஸ்டில் தான் நம்ம முழுமையடைவோம், அப்போ தான் நமக்கு கதி கிடைக்கும், சத்கதி கிடைக்கும். அப்படி கிடையாது. நம்ம எப்போலேருந்து பிராமணன் ஆனமோ அப்போலேருந்தே ஒவ்வொரு செகண்டு, ஒவ்வொரு நாளும் துளி துளியாக, ஒவ்வொரு துளியாக, ஒவ்வொரு பைசாவாக நம்ம சேர்த்துட்டே இருக்கிறோம். நம்ம பலனில், எதிர்கால பலனில் அது சேர்ந்துட்டே இருக்குது. வேலைக்காரியாகவும், பணக்காரங்களாகவும், பிரஜைகளாகவும், ராஜாவும், மகாராஜாவும், இந்த மாதிரி நம்மளுடைய எதிர்கால பலன் உருவாகிட்டே இருக்கும். முதல்ல இருந்தே எடுத்தோடனேலாம் ராஜா ஆக மாட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போஸ்டிங் அதிகமாகிட்டு இருக்கும். நம்ம புருஷார்த்தத்தை பொறுத்து, நம்மளுடைய சேவிங்ஸை பொறுத்து. இங்கே நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாம் ஒவ்வொரு துளி துளியாக எதிர்காலத்திற்காக நம்மளுடைய கணக்கில் சேவ் ஆகிட்டு இருக்குது. பாபா தான் சொன்னார் இல்லையா, சேமிப்பு பண்ணுறதுக்கான பேங்க்கு இதுதான், இப்போ தான் அது ஓப்பனும் இப்போ தான் ஆயிருக்குது. அப்புறம் பேங்கே க்ளோஸ் ஆயிரும், அப்புறம் நம்ம சேர்த்தவும் முடியாது, டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அப்போ நம்ம இந்த நேரத்தினுடைய மகத்துவம் எவ்வளோ உயர்ந்தது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த நேரத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுவும் முக்கியம். அதனால் பாபா சொல்கிறாங்க, ஒரு செகண்டு கூட இந்த சங்கமேகத்தினுடைய நேரம் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏன் பாபா ஒரு செகண்ட்னு சொன்னார்? ஒரு செகண்டு கூட இது யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு சுவாசம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறாரு. ஏன்னா அந்த ஒவ்வொரு சுவாசமும் எதிர்காலத்திற்கான 2500 வருஷத்திற்காக இல்லை 5000 வருஷத்துக்கான உருவாக்கிட்டு இருக்கு விஷயம், பலனை உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ எவ்வளோ ரொம்ப வேல்யூபிளானது. ஒவ்வொரு செகண்டும் கோல்டு, டைமண்டு, அதை விட மேலே இருந்தால் கூட நம்ம அதை சேர்த்துக்கலாம். அந்த அளவு வேல்யூபிளான டைம் இந்த சங்கமேகத்தினுடைய டைம். இப்போ நம்ம என்னெல்லாம் காரியம் செய்கிறோமோ ஒவ்வொரு செகண்டும் அங்கே நமக்குள்ள நம்மளுடைய கணக்கில் சேர்ந்துட்டு இருக்குது. இப்போ பேங்க் திறந்துருக்கு, அதனால ஓகே அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. இப்போ பேங்க் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, இப்போ பேங்க் திறந்துருக்கு அதனால நீங்கள் ஒரு செகண்டு ஏதாவது செஞ்சு இங்கே சேமிக்க முடியும், அங்கே போய் சேமிப்பாயிடுச்சு எதிர்கால பலனாக. அது பேங்கே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இப்பத்தினுடைய நேரத்தினுடைய மகத்துவத்தை நம்ம அடிக்கடி நம்மளுடைய ஸ்மிருதியில் வைக்கணும்.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். நான் வந்து ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். சில நேரம் ரொம்ப அலட்சியம், சோம்பேறித்தனம் வந்து என்னை வந்து ஒன்றும் பண்ண விடாமல் தடுக்குது அப்படின்னா, அப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுருக்கிறேன். அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறேன். அதாவது சோமான், நான் பூர்வஜ ஆத்மா அப்படிங்கிற சோமான். சில நேரங்களில் ஏதாவது சோம்பேறித்தனம் வருது அப்படின்னா நான் பூர்வஜ ஆத்மா. எப்படி அமிர்த வேலையில் எக்ஸாம்பிள்னால் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, அமிர்த வேலையில் எனக்கு சில நேரம் சோம்பேறித்தனம், அலட்சியம், குளிர் சீசன் அந்த மாதிரி ஏதாவது எந்திரிக்க வேண்டாம் அப்படின்னு தோணுது அப்படின்னா நான் உடனே நினைப்பேன், நான் பூர்வஜ ஆத்மா. ஒருவேளை நான் எந்திரிக்கலை அப்படின்னா எனக்காக எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய பக்தர்கள், என்னுடைய சகோதர ஆத்மாக்கள், உலகத்தில் எல்லா ஆத்மாக்களுக்கும் அது என்ன கிடைக்கணுமோ அதுலேருந்து வஞ்சிக்கப்பட்டுருவாங்க அப்படின்ட்டு நான் எனக்கு நானே சொல்லிக்கிறேன். உடனே என்னுடைய அந்த சோம்பேறித்தனம் போயிடுது. உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் யோகா பண்ணணும், சகாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஊக்க உற்சாகம் நமக்குள்ளே நிறைஞ்சிருது. என்னுடைய என் மூலமாகவும் பாபா ஏதாவது ஒரு ஆத்மாவுக்கு கொடுப்பாரு. அது அந்த அப்போ மிஸ் ஆயிரும். ஏன்னா நான் பூர்வஜ ஆத்மா, எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு நிமித்தமான ஆத்மா, பொறுப்பாளி. இந்த ஒரு மகா வாக்கியம், இந்த ஒரு நினைவு வந்து நம்ம எனக்குள்ள எனர்ஜிகளை நிரப்பிடுது, சக்திகளை. அப்போ இல்லை நம்ம எந்திரிச்சு ஆகணும், தியானம் யோகா பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நமக்குள்ள உறுதி வந்துடுது. ஏன்னா எனக்கு பொறுப்பு இருக்குது, பொறுப்பு கொடுத்துருக்கிற பரமாத்மா. ஊர் உலகத்தில் ஒரு 10 ரூபா 100 ரூபா கொடுக்கறதுக்கே சிலர் வந்து யோசிப்பாங்க, உன்னை நம்பி கொடுக்கலாமா, நீ ரிட்டர்ன் கொடுப்பியா. அப்படிப்பட்ட நேரத்தில் பரமாத்மா எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு அப்படின்னா, அப்போ அவருக்கு நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அப்போ அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற உணர்வு அந்த நேரத்தில் வந்துடுது. அதனால் நம்ம பொறுப்பாளி அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது நமக்கு வந்து அலட்சியம், சோம்பேறித்தனம் வராது. ஹீரோ பாட்டுதாரி ஆத்மா நம்மளுடைய ஒவ்வொரு செகண்டும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. நான் என்னெல்லாம் காரியம் செய்கிறேனோ அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. நம்ம 2500 வருஷத்துக்கான ரெக்கார்டு மட்டும் கிடையாது, முழு 5000 வருஷத்துக்கான ரெக்கார்டையும் இங்கேயே நிரப்புகிறோம். அதனால் எண்ணம், சொல், நேரம் மற்றும் சுவாசத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பாபாவுடைய ஸ்பெஷலான ஒரு கட்டளை. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்த கட்டளை பாபா பாஸ் பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு காரியத்தையும் பாபா நினைவிலிருந்து செய்யணும். 3வது கட்டளை வஃபாதார், அதாவது நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்கு பாத்திரமாகிறது. பிரம்மா பாபா எப்பவுமே சிவபாபாவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருந்தார். அது நமக்கு தெரியும். பிரம்மா பாபாவுக்கும் சிவபாபா மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தது? 100%, 100%. யாரோ ஒருத்தவங்களுடைய கவர்ச்சியில் போயிட்டு, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தினுடைய கவர்ச்சியில் போயிட்டு நம்ம வந்து பாபாவுக்கு வஃபாதாராக இருக்கிறதுலேருந்து, நம்ம நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறதுலேருந்து நம்ம விலகி போயிடுறோம். சில நேரங்களில் குணங்களை பார்த்து அதில் கவர்ச்சிக்கப்பட்டுறோம், சில நேரடைய சமஸ்காரங்களை பார்த்து அதில் கவர்ச்சிக்கப்பட்டுறோம். சரி, இதுலேருந்தெல்லாம் எப்படி விடுபடுறது, தப்பிக்கிறது எப்படி? எங்கேயாவது இருந்து ஏதாவது கிடைச்சதுன்னா புத்தி அப்போ அந்த நோக்கி ஓடுது. எங்கேயாவது ஏதாவது நமக்கு சுகம் சாந்தி கிடைக்குது அப்படின்னா அப்போ போகுது புத்தி, அங்கே போய் மாட்டிக்குது. பாபாவனுடைய மகா வாக்கியம், சுகம் மற்றும் சாந்தியினுடைய ஆஸ்தியானது ஒரு பரமாத்மா தவிர வேறு யார் மட்டும்தான் கிடைக்காது, எந்த ஆத்மா கிட்ட தான் கிடைக்காது, எந்த சாதனங்கள் மூலமாகவும் கிடைக்காது, ஒரே ஒரு பரமாத்மா கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். இது நம்ம புரிஞ்சுக்கணும். சுகம் சாந்தி வந்து ஒரு பாபா கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும், வேற யாருக்கும் கிடைக்காது. ஏதாவது ஒரு மனிதர்களுடைய கவர்ச்சி நமக்கு ஏற்படுது, அவங்க நம்ம இழுக்கப்படுறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த மகா வாக்கியத்தை நினைக்கணும். சிவபாபாவை தவிர வேறு யார்கிட்டருந்தும் நமக்கு சுகம் சாந்தியினுடைய ஆஸ்தி கிடைக்காது. ஏதோ ஒன்று இழுக்குது, அங்கே சுகம் கிடைக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா பாபா அதனால தான் சொல்கிறாரு, கிளைகளில் பிடிச்சி நீங்கள் கிளைகளை பிடிச்சிட்டு தொங்குனீங்க, என்ன ஆகுவீங்க? கீழே தான் விழுவீங்க. கீழே விழுந்தால் என்ன ஆகும்? அடிப்படும், எலும்பு உடையும். விதையை விட்டுட்டு கிளைகளை பிடிச்சி ஆடிட்டு இருக்கீங்க சுகம் சாந்தி கிடைக்கிறதுன்னு அப்படின்ட்டு, அப்போ கீழே தான் விழுவீங்க, எலும்புகள் உடையத்தான் செய்யும், கொஞ்சம் கட்டுக்கள் போட வேண்டியதான் வரும். அப்புறம் பாபா சொல்கிறாங்க, அந்த இது தான் அப்படிங்கிறதுல மாட்டிக்கிறாங்க. போய் ஒரு நிமிஷம் எல்லாரும் நம்ம கண்ணை மூடி யோசிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடுங்க. நான் ஆத்மா, குழந்தை பருவத்தில், என்னுடைய குழந்தை பருவத்தில் எனக்கு இவங்க தான், இவர் தான் அப்படின்னு இருந்தாங்க சில நண்பர்கள், சில உறவினர்கள். அப்போ அவங்க தான் அப்படின்ட்டு நான் நம்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவங்க எங்கே இருக்காங்க? அப்புறம் படிப்பு முடித்து காலேஜுக்கு போனேன். அப்போ அங்கே என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கிடைச்சாங்க. அங்கேயும் இவர் தான் என்னுடைய உண்மையான நண்பர், இவர்கிட்டருந்து நல்ல சுகம் கிடைக்குது,
ஜாலியாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். அவங்க கூட நல்லா பழகினேன். அந்த நேரத்தில் நல்லா ஜாலியாக சுற்றணும், நிறைய விஷயங்கள் அவங்க கூடவே எப்போவுமே இருப்போம். ஆனால் இன்றைக்கி அவங்க எங்கே இருக்காங்க? அப்புறம் மேலும் படித்தோம், வேலைக்கு போனோம், நிறைய பேர் கிடச்சாங்க ஆஃபீஸில் கூட. அவங்கெல்லாம் இப்போ எங்கே போனாங்க? யாருமே என் கூட இல்லை. இன்றைக்கும் யாராவது நான் பிடிச்சிட்ருக்கிறேன், எனக்காக ஒருத்தவங்க யாரோ இருக்காங்க அப்படின்னா அவங்களும் நாளைக்கு போயிட போகிறாங்க. ஏன்னா நிரந்தரமாக யாராலையும் இருக்க முடியாது. ஓம் சாந்தி. கண்களை திறங்க. அதனால் யாரெல்லாம் நமக்கு இருக்காங்களோ, சப்போர்ட்டுக்காக வச்சுருக்கிறோமோ, அவங்க எல்லாம் நிரந்தரம் கிடையாது. அவங்க எல்லாம் போகிறாங்க. இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமானவர் ஒரே ஒரு பரமாத்மா தான். நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம் பாட்டு இருக்குல்லையா, அருமையான பாட்டு. மாறும் உலகில் மாறாத உறவே நிரந்தரம். அம்மையப்பன் உறவு ஒன்றே நிரந்தரம். மாறும் உலகில் மாறாத உறவே நிரந்தரம். நான் மாய்ந்த பின்பும் என்னுடனே வருபவர் நீதான் என்பதுதான் நிரந்தரம். சேய்க்கு தாயின் அன்பு நிரந்தரம். நான் சாயும் போது என்னை காப்பது நீயே நிரந்தரம். காசும் பணமும் நிரந்தரம் இல்லை, பேரும் புகழும் நிரந்தரம் இல்லை. அன்பான தந்தையை நீங்கள் மட்டுமே நிரந்தரமானவர், நிலையானவர். ஆகையினால் நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். அம்மையப்பன் அன்பே நிரந்தரம், உங்கள் அன்பே நிரந்தரம் பாபா. மனிதர்கள் நிரந்தரமானவங்க அல்ல. அதனால் யாருக்கிட்டெல்லாம் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோமோ அவங்க எல்லாம் நிரந்தரமானவங்க கிடையாது. ஒரே ஒரு நிரந்தரமானவர் அம்மையப்பன் ஆகிய இறைவன் மட்டுமே. அவரை நம் பற்றி கொள்வது தான் நிரந்தரம், நிரந்தர பாதுகாப்பு. பாபா சொல்கிறாங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், எல்லாருக்கும் நம்முடையவங்க, எல்லாரும் என்னுடையவங்க, எல்லாரும் நம்ம ஃபேமிலி, எல்லாருக்கூடையும் அன்பாக இருக்கணும். ஆனால் ஒருத்தட்ட மட்டும் மாட்டிக்கக்கூடாது, இவர் தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாருமே என்னுடையவர்கள். இப்படி படி தாதி பெரிய தாதி பிரகாஷ்மணி தாதி ஒரு தடவை கிளாஸில் சொல்லும்போது நம்ம சிலிர்த்து போயிடுச்சு நமக்கு. என்ன அப்படின்னா, அவங்க சொன்னாங்க, எல்லாருமே என்னுடையவங்க, நீங்கள் இல்லைன்னா நான் கிடையாது, எல்லாருமே என்னுடையவங்க. ஆனால் யாரும் பர்சனலானவங்க கிடையாது, பர்சனலாக யாருமே கிடையாது. அதனால் பாபா சொல்கிறாங்க, எல்லாருமே என்னுடையவங்க, யாராக ஒருத்தர்கிட்ட போய் மாட்டிக்கக்கூடாது. ஒருத்தர் மட்டும்தான் என்னுடையார் அப்படி கிடையாது, எல்லாருமே என்னுடையவங்க. தாதி அழகாக சொன்னாங்க, எல்லாருமே என்னுடைய, நீங்கள் இல்லைன்னா நான் எப்படி, நான் இல்லை, நீங்கள் தான் என்னுடைய உலகம், என்னுடைய உசுறு. அப்படி இதயத்தில் கை வைப்பாங்க. என்னுடையவங்க, எல்லாருமே என்னுடையவங்க, நீங்கள் இல்லைன்னா நான் எங்கே? ஆனால் யாருமே எனக்கு பர்சனலாக என்னுடையவங்க கிடையாது. பர்சனலாக ஒரே ஒரு பாபா மட்டும்தான். மற்றபடி எல்லாருமே எனக்கு பிடிச்சமானவங்க, எனக்கு அன்பானவங்க. அதே போல் நம்ம யாராவது ஒருத்தவங்கள பிடிச்சிக்கக்கூடாது. எல்லாருமே நம்முடையவங்க. நிரந்தரமானவர் ஒரே ஒருத்தர். நம்ம தனியாக தான் வந்தோம், தனியாக தான் வாழ போகிறோம், தனியாக தான் போக போகிறோம். மற்றவங்களாம் வரவங்க போகிறவங்க. அதனால் நம்மளுடைய பயணம், நம்மளுடைய யாத்திரை தனியான யாத்திரை. யாரும் அதை கூட சேர்த்துக்க முடியாது. இந்த யாத்திரையில் நம்மளுடைய யாத்திரையை நம்ம தனியாக தான் செய்யணும். தனியாக வந்தேன் நான் ஆத்மா, தனியாக செல்வேன் நான் ஆத்மா. அதனால் யார் மேலே நம்ம புத்தி போகுதுன்னா நம்ம நினைக்கணும், நான் ஆத்மா தனியாக தான் வந்தேன், ஆத்மா தனியாக தான் போகணும். தனிமைக்கான யாத்திரை, யாரும் நம்ம கூட கிடையாது யாத்திரையில். கண்களை மறுபடியும் மூடுங்க. உங்களுக்கு கண்ணில் அந்த ஏணிப்படி சித்திரத்தை பாருங்கள். நான் ஆத்மா பரந்தாமத்திலிருந்து கீழே இறங்கி வந்தேன், தனியாக தான் வந்தேன், யாருமே என் கூட வரல, எந்த ஜோடியும் இல்லை, எந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றுமே இல்லை. தனியாக ஆத்மா நான் அப்படியே வரேன் இந்த பூமியில். அப்புறம் நான் ஜென்மம் எடுத்தேன் இந்த உலகத்தில். பலர் வந்தாங்க என்னுடைய வாழ்க்கையில், பலர் போனாங்க. ஆனால் தனியாக தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும். தனியாக தான் நான் சரீரம் விட்டேன், யாருமே என் கூட இல்லை துணைக்கு. அப்புறம் புது உடலை நான் எடுத்தேன், அடுத்த சரீரத்தை. அங்கேயே நான் பயணம் பண்ணேன், அங்கேயே நிறைய பேர் வந்தாங்க, போயிட்டே இருந்தாங்க. மீண்டும் நான் இன்னொரு சரீரம் எடுத்தேன், இறந்து போனேன், தனியாக இறந்துட்டேன். அப்புறம் மீண்டும் ஒரு சரீரம் எடுத்தேன், அங்கேயே நிறைய பேர் வந்தாங்க, நிறைய உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் வந்தாங்க. அவங்களும் போயிட்டாங்க. மீண்டும் நான் தனியாக தான் சரீரம் விட்டேன்.
மீண்டும் நான் ஜென்மம் எடுத்தேன். அங்கேயும் நிறைய உறவினர்கள் வந்தாங்க, அன்பானவங்க இருந்தாங்க. ஆனாலும் யாரும் என் கூட பெர்மனெண்ட்டாக இல்லை, எல்லாருமே மாறிக்கிட்டே இருந்தாங்க. இதே மாதிரி நிறைய உடல்களை நான் எடுத்தேன், நிறைய உறவினர்கள் வந்தாங்க, நிறைய எல்லாருமே போயிட்டாங்க. நான் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி உடலை தாரணை பண்ணுறேன், அதை விட்டுறேன், அதை தாரணை பண்ணுறேன், மறுபடியும் விட்டேன். நான் மட்டும்தான் இருந்தேன் அந்த ட்ராவலில், வேறு யாருமே என் கூட இல்லை. ஓம் சாந்தி. இப்போ கண்களை தரங்க. அதாவது இந்த பயிற்சியானது பார்த்திங்கன்னா நமக்கு நான் தனிமையானவன், நான் தனியாக தான் வந்தேன் அப்படிங்கிற உணர்வை நமக்கு கொடுக்குது. ஏன்னா நம்ம தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகணும். யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க, யாரும் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க, எல்லாம் டெம்பரரி. அப்புறம் ஜானகி தாதி சொல்கிறாங்க, மே கோன் மேரா கோன் முஜே கே கர்னா ஹே, நான் யார், என்னுடையவர் யார், நான் என்ன செய்யணும், ஜானகி தாதி சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இது கூட என்ன பண்ணுது, நம்ம தனியானவங்க, நம்மளுடைய லட்சியம் தனி அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. நான் யார், நான் ஃபரிஸ்தா, எனக்கு யாரு கூடயும் ரிஸ்தா கிடையாது, எனக்கு யாருமே இல்லை ஒரு பாபாவை தவிர. அந்த பாட்டில் வருது இல்லையா, ஒரு பாபா தான் என் உறவு, வேறு யாருடைய என்னோட உறவு இல்லை. நான் ஃபரிஸ்தா, நான் ஃபரிஸ்தா. எனக்குன்னு இருக்கக்கூடியது ஒரே ஒரு பரமாத்மா, இறைவன், மிகவும் சக்தி மிக்கவர். அவர் தான். நேற்றும் அவர் என் கூட இருந்தார், இன்றைக்கும் என் கூட இருக்கிறார், எப்பவும் என் கூட இருப்பார். நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னா அந்த ஒரே ஒரு பரமாத்மா இறைவன் மட்டுமே. மூணாவது பாபா சொல்கிறாரு, டபுள் லைட் ஃபரிஸ்தா. டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆகிறதுக்காக பாபா சொல்கிறாரு. ஒரு சன்னியாசி வந்திருந்தார் பாபாவுடைய வீட்டில், ஒரு 2-3 நாள் இங்கே இருந்தார், ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்திருந்தார். அப்போ அவர்கிட்ட யாரோ ஒருத்தவங்க இன்டர்வியூ பண்ணும்போது அவர்கிட்ட கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு இந்த எப்படி இருந்தது அப்படின்னும் போது அவர் சொன்னார், இங்கே இந்த முழு உலகத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு தனி உலகம் அவர் சொன்னார். அதாவது இங்கே யாரை பார்த்தாலும் ஃபரிஸ்தாவாக தான் எனக்கு தெரியுறாங்க, நான் ஒரு மலர்களுடைய தோட்டத்துக்குள்ளே வந்துட்டேனா அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னார். நான் எல்லாரையும் பார்க்குறேன், சிலர் சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க, சிலர் நடந்துட்டு இருக்கும்போது பார்க்குறேன், சிலர் கிளாஸ் கேட்டுட்டு இருக்கும்போது பார்க்குறேன். அவங்க இந்த உலகத்திலே இல்லை, எங்கேயோ வேற ஒரு உலகத்தில் அவங்க வாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இங்கே தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க இல்லை, இங்கே இல்லை. நம்ம கூட பார்க்குறோம், பாபா ரூம் போகிறோம், அப்போ அங்கே எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது, கீழே தரையாகட்டும், ஸ்க்ரீன் ஆகட்டும், இருக்கிறவங்களாகட்டும். அப்போ நமக்கு ஃபரிஸ்தா உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு ஃபீல் ஆகுது. அப்புறம் பாபாவுடைய குடிசைக்கு போகிறோம், அங்கேயும் அந்த மாதிரி ஒயிட் ஃபீல் ஆகுது, ஃபரிஸ்தாவாக ஃபீல் ஆகுது. அதே மாதிரி சாந்தி ஸ்தம்பத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கேயும் பவர்ஃபுல் ஒயிட் ஃபீல் ஆகுது. கிறிஸ்டிகால் போகிறோன்னா அங்கேயும் ஒயிட் ஃபீல் ஆகுது. அதாவது ஃபரிஸ்தா. இப்போ அனுபவத்தில் ஆகட்டும், கீழே மதுபனுடைய எல்லா ஸ்தானங்கள்லையும் பாபா குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டுக்கு எவ்வளோ அழகு, ஃபரிஸ்தாக்கள் நடமாடுற மாதிரி நமக்கு தெரியுது. அதனால் பாபா சொல்கிறாங்க, எப்போவுமே அதனால் சுமையை தூக்கிட்டு இருக்காதுங்க, லைட்டாக இருங்க, டபுள் லைட்டாக இருங்க. என்னெல்லாம் சுமைகள் இருக்குது எல்லாத்தையுமே பாபாவுக்கு கொடுத்துருங்க. எதுக்கு, நான் அதுக்கு தானே வந்திருக்கிறேன், அப்பா வந்திருக்கிறேன், உங்கள் சுமையை தூக்குறது தானே வந்திருக்கிறேன். குழந்தையால் முடியலைன்னா கொடுத்துட்டு அப்பா கிட்ட கொடுத்துருங்க. நான் இருக்கேன், அப்பா இருக்கேன், நான் என்ன இருக்கேன், கவலைப்படாதுங்க. அப்பாவுக்கு திறமை இருக்குது தூக்குறதுக்கு உங்களுடைய சுமையை. அப்பாவுக்கு கொடுத்து அப்பாவை கஷ்டப்படுத்த வேண்டாம், நானே தூக்கிக்கிறேன், பாபா பாவம் அப்படின்னு எல்லாம் நினைக்காதுங்க. பாபா சர்வசக்திவான், என்னால் தூக்க முடியும், கொடுங்க குழந்தைங்களே, நான் அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறார் பாபா. அதனால் பாபா கிடைச்ச பிறகு நம்ம சுமையை தூக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பாபா குழந்தையா இப்போ என்ன பிரயோஜனம்? அப்போ பாபா என்ன சொல்கிறாரு, சின்ன குழந்தையாயிருங்க. சின்ன குழந்தைய எப்படி பண்ணுது, தூக்க முடியலன்னா பாபா இது மம்மி டேடி கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்போ தூக்க முடியல, இருந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்களுக்கு போயிடுது, அப்போ அவங்க தூக்கிக்கிறாங்க. சின்ன குழந்தையாயிருங்க, சின்ன குழந்தையாயே அவர் கொடுத்துருங்க. ஏன்னா அப்பா நம்மளுடைய எல்லா சுமைகளையும் வாங்கிறது தான் வந்திருக்கிறாரு. அதனால் டபுள் லைட் ஃபரிஸ்தாவாக நம்ம மாறணும். ஓம் சாந்தி. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை.
சத்துவத்தின் சாரமாக இருப்பவர், எல்லையற்ற புனிதத்தை கொண்டவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பாவதாதாவின் அருமை புதல்வர், இறைவனின் அதிசயமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பூஜத்தின் ரகசியமாவர், மௌனத்தின் இசையவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடன் எனக்கு எந்த உறவுமில்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடன் எனக்கு எந்த உறவுமில்லை. சாதனையின் பாதையில் நடப்பவர், யாகத்தின் சிப்பாயாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒத்திருந்த இறைச்சேர்ப்பவர், காடல் கடலை வைத்தவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒவ்வொரு நொடியிலும் தந்தை பொழிருப்பவர், ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டுப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஆன்மீக அரசமரியாதையுடன் இருப்பவர், தூய தனித்தன்மையில் கொண்டவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. கட்டுப்படுத்தும் சக்தி உடையவர், ஆளும் சக்தியின் ரூபமானவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒளிக்கோபுரமாக இருப்பவர், உலமை இல்லமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. உச்சகத்தையும் கொண்ட மாஸ்டர் இறைவன் போன்றவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. முழுமையாக தூயவர், முழுமையாக தெளிவானவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. அவர்தான்